ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி விட்டு நின்றுட்டேன். ஃபுல் செட்டில்மெண்ட் எப்படி நான் வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு மெம்பர் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே வந்து லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இந்தமாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே அப்படின்றத கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி வந்து யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணி கீழே வந்து கேப்ச்சா இருக்கும், அதையும் வந்து என்ட்ரு பண்ணி சைன்இன் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பழைய ஆதாரோட அந்த பழைய பாஸ்வேர்டு வந்து இருக்கும். ஸோ அதை ரீசெட் பண்ணுற மாதிரியும் காமிக்கும். அவங்களும் இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஆப்ஷன் வந்து ஓகே ஆகும். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக போச்சுன்னா அப்படியே லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மெம்பர் அதாவது பிஎஃபோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் உங்களோட நேமு, உங்கள் யூஏஎன் நம்பர், டேட்டாவை பற்றி எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வியூ அப்படின்றத கொடுத்து ஃபஸ்ட் இதை செக் பண்ணணும். வியூ கொடுத்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனி கொடுத்துருக்கீங்களோ அதோட லாஸ்ட் டேட் போட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி போடலைன்னா மேனேஜில் போயிட்டு மார்க் எக்ஸிட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஆன்லைன் சர்வீசஸில் போயிட்டு அதில் கிளைம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் வந்து ஆட் பண்ணணும். அதாவது நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். வந்து என்ட்ரு பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இது என்ன பண்ண முடியும், அந்த நம்பரை போட்டு வெரிஃபை பண்ண முடியும். அப்படி லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் ஃபார் கிளைம் அப்படின்றத அந்த மாதிரி என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்றதுனால ரெண்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிஎஃப் வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, பென்ஷனுக்கு அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்கள் அட்ரஸை வந்து ஒன்று விடாமல் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபஸ்ட் பேஜ் அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி சீல் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து பிரிண்ட் அதாவது ஸ்கேன் பண்ணி அதை காப்பி பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதுமாரி அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த சைடில் செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஃபோன் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஓடிபி போனதுக்கப்புறமா என்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ லோடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓடிபி போயிடுச்சு. ஓடிபி போனதுக்கப்புறமா ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி சப்மிட் கிளைம் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சப்மிட் ஆகி கீழே வந்து ஒரு லைன் வந்து தெரியும், சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. அதில் கிளிக் ஹியர் அப்படின்றத கொடுத்தோன்னா நம்ம இப்போ எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், பென்ஷனுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா பென்ஷன் ஃபண்ட் வித்ட்ராவல்னு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎஃப் வித்ட்ராவல் வந்து பண்ண போகிறோம். ரெண்டு இருக்குது, பிஎஃப் இருக்குது, பென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ பிஎஃப் பண்ண போகிறோம். அதேமாதிரி பிஎஃப்க்கும் அதேமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணி அதே பேங்க் புக்கை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பேங்க் புக்கு வந்து அப்லோட் பண்ணுறது என்ன அப்படின்னா 500 KB இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு அதே ஓடிபி என்ட்ரு பண்ணி அதே மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் ஹியர் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபார்ம் என்ன ஆகும், இதேமாரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதில் பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். இது ரெண்டு பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபுல் டோட்டல் உங்கள் பிஎஃப்ல இருக்க எல்லா காசும் என்ன ஆகும், ட்ரெயின் ஆகி உங்களுடைய பேமெண்ட் அதில் இருக்க மணி என்ன ஆகும், 0 அப்படின்னு ஆயிரும். அப்போ தான் எல்லா காசும் உங்களுக்கு என்ன ஆகிடும், வந்துடும், வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்லாம் வர ஒரு 15 days மேக்ஸிமம் ஒரு மந்த்லியாச்சும் ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இது வந்து காசு வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னும் உங்கள் பாஸ்புக்கில் காசு வந்துடுச்சா எவ்வளோ வந்துடுச்சு செக் பண்ணுறதுக்கான தனி பாஸ்புக்கான பேஜும் வந்து இதில் இருக்குது, பிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து செப்பரேட்டாக போடுறேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.